ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 3.4லமா 18வது கணக்கு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் 2 இன்ட்டு காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி ஆஃப் காஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் பி என்பதை நிரூபிக்க லெஃப்ட் சைடு எடுத்து நான் ரைட் சைடு நிரூபிக்கல, நான் ரைட் சைடு எடுத்து லெஃப்ட் சைடு நிரூபிக்க போகிறேன். ஓகேவா? சைன் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு அப்படின்னா சாமி சைன் ஸ்கொயர் அடுக்கு 2னா அத்தனை முறை போட்டு பெருக்கு யாரை சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிஐ இன்னொரு முறை போட்டு பெருக்கணும், அவ்வளோதான். 2 முறை போட்டு பெருக்கியாச்சு. இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் சாமி. சைன் பொறுத்த வரைக்கும் மாறாது, சாரி இது மாறும், சைன் மாறும், குறி மாறாது. சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் தான், காஸ் ஏ இன்ட்டு சைன் பி இன்ட்டு sin A cos B plus cos A sin B equal to A plus B into A plus B என்ன சாமி? A plus B தான் ஹோல் ஸ்கொயர், அதான் இது. அப்போ என்ன பண்ணோம்? A ஸ்கொயர் ப்ளஸ் 2AB ப்ளஸ் B ஸ்கொயர், அவ்வளோதான். A ஸ்கொயர் நல்லா பார்த்து சாமி, 2 முறை போட்டுட்டேன். அது என்ன அர்த்தம்? A ப்ளஸ் B தான் ஹோல் ஸ்கொயர். இது ஒரு முறை வந்திருக்கு, இது ஒரு முறை வந்திருக்கு. இது ஃபுல்லாக A, இது A ப்ளஸ் பி, ஏ இது ப்ளஸ் பி. ஓகே, 2 டைம்ஸ் வந்திருக்கா? அப்போ என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2AB, அவ்வளோதான். ஸோ ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது? இதானே. அப்போது ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னால் இதுதான் பி ஸ்கொயர், cos ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக சைன் ஏ இன்ட்டு காஸ் பி, பிக்கு பதிலாக காஸ் ஏ இன்ட்டு சைன் பி ஈக்குவல் டு. இப்போ ஆன்சர் செக் பண்ண போகிறேன். காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது, காஸ் ஸ்கொயர் பி இருக்குது, காஸ் ஸ்கொயர் பி இருக்குது, சைன் ஸ்கொயர் ஏ எனக்கு தேவையில்லை. அப்போ என்ன பண்ண போகிறேன்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு போடலாமா? ஏன்? சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவின் மதிப்பு 1. அப்போ சைன் ஸ்கொயர் எப்படி எதுனா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர், இது இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் இங்கே இருக்குது எனக்கு காஸ் ஸ்கொயர் பி இங்கே இருக்குது. ஓகே, காஸ் ஸ்கொயர் ஏ, காஸ் ஸ்கொயர் ஏ தேவை, சைன் ஸ்கொயர் பி தேவையில்லை. அப்போ என்ன பண்ணுறோம்? காஸ் ஸ்கொயர் ஏவை அப்படியே வச்சுக்கிறேன், சைனே இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி என்னன்னு எடுத்து சொல்லலாம்? காஸ் ஸ்கொயர் பி. இங்கே ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு காஸ் பி இதை பார்த்தோம்னா காஸ் ஏ காஸ் பி இருக்குது, காஸ் ஏ காஸ் பி இருக்குது, 2 இன்ட்டு சைன் ஏ சைன் பி. ஓகே, ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி இருக்குது. யார் எனக்கு தேவையில்லை? 2 இன்ட்டு 2 இருக்குதா? ஓகே, இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு சைன் பி இதை அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு போட்டா இப்போ உள்ளே எடுத்து போயிருங்க சாமி. ஓர் காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் உள்ளே எடுத்து போயிருக்குன்னா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பி இங்கே ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு sin b equal to ஆன்சரில் இருக்கிற மாதிரி எனக்கு யார் இருக்காங்க பாருப்பா? காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி இருக்குது. ஓகே, காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ முன்னாடி போட்டுக்கிறேன் சாமி, ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி, ஒரு காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி, ரெண்டுமே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? மைனஸ் 2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பி, ஒத்த உறுப்புகள் தான் நான் கூட்டிக்கலாம்ல. இங்கே ப்ளஸ்
2 இன்ட்டு காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி இன்ட்டு சைன் ஏ இன்ட்டு சைன் பி. இப்போ இது ஓகே ஆகிடுச்சு. இங்கே பார்த்தோம்னா இந்த ரெண்டு உறுப்புகள் பாருங்கள், 2 2 பொதுவாக இருக்குது. ஸோ -2 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுலேயும் காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி இருக்குது, காஸ் ஏ காஸ் பி இருக்குது. ஒன் டைம் நான் வெளியே எடுத்துடலாமா? இப்போது காஸ் ஸ்கொயர் ஏ அப்படியே வச்சுக்கிறேன் சாமி, ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி -2 இன்ட்டு காஸ் ஏ இன்ட்டு காஸ் பியை நான் வெளியே எடுத்துட்டேன். இன்ட்டு பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட என்ன பண்ணணும் சாமி? கேன்சல் பண்ணணும். 2 எடுத்துட்டேன். காஸ் ஸ்கொயரில் ஒரு காஸ் ஸ்கொயர் எடுத்துட்டேன், காஸ் ஸ்கொயர் பி 1 எடுத்துட்டேன். ஸோ -2 மீதி எடுத்தா காஸ் ஏ இன்ட்டு காஸ் பின்னு இருக்குமா? ஏன்னா காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி மைனஸ் வெளியே எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், மைனஸ் வெளியே எடுத்துட்டேன். அப்போ மைனஸ் தானே, அதுக்குரிய மாற்று. ப்ளஸ் தானே போட்டுக்கணும், மைனஸ். இதுவும் காஸ் 2 காஸ் பி வெளியே எடுத்துகிற மீது என்ன இருக்கும்? சைன் ஏ இன்ட்டு சைன் பின்னு இருக்கும். ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் 2 இன்ட்டு காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி. காஸ் மாறாமல் வந்திருக்கா? காஸ் வந்திருக்குன்னா மாறாமல் வந்திருக்குன்னா, சைன் வந்திருக்குன்னா என்ன பண்ணணும்? காஸ் ஆஃப் ஏ குறி என்ன பண்ணணும் சாமி? மாற்றணும். இது சேமாக வச்சுன்னா குறியை மாற்றிடணும். ப்ளஸ் காஸ் பி, காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. இதுதான் சில நிரூபிக்க சொன்னாங்க. பாருங்கள், -2 இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி நிரூபிச்சாச்சா? அப்போ என்ன சாமி பண்ணணும்? ஹென்ஸ் ப்ரூவ்டு, நிரூபிக்கப்பட்டது. ஓகே, இது வேறு லைனாக போச்சு செல்லம்.